நம்ம சேனல்ல பிக் பாஸ் செலிபிரிட்டிஸ் பத்தி பார்த்துட்டு வரோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்கேன். அவர் யாருன்ட்டு எல்லாம் தம்போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, கம்ருதீன் பத்தி தான் பார்க்க போறோம். இவரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. கம்ருதீன் இவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் அந்த அளவுக்கு பண்றாரு. இவரை மகாநதி சீரியல் மூலிமா எல்லாருக்கும் குமரனா ரொம்ப நாளாவே தெரியும். இருந்தாலுமே அவர் அந்த சீசனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்னடா இந்த மனுஷன் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் மக்கள் இப்போ எல்லாருமே இவரை வந்து திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, சீரியலில் வர கேரக்டர் தான் இவருடைய ரியல் கேரக்டர் அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டது தான். ஆனால் அப்படி கிடையாது. இவர் எந்த அளவுக்கு சீரியலில் ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருக்காரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் அவருடைய ரியல் கேரக்டர் இருக்குது அப்படின்ற விஷயத்த நான் சொல்லலைங்க, அவங்களுடைய ஓன் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவரும் பிக் பாஸ் வீட்டில் சொல்லியிருக்காரு. அவர் வந்து கடந்து வந்த பாதை இந்த டாஸ்க் சொல்லும் போது ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அப்சரா ஒரு பக்கம் சொல்லும் போது எமோஷனல் ஆகுது. அண்ட் ஆல்ரெடி அப்சரா ஒரு ஸ்டோரியை நம்மளுடைய சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கம்ருதீன் வந்து அவருடைய ஸ்டோரியை சொல்லும் போது ரொம்ப வந்து டச்சிங்காலாம் இல்லை. ஏன்னா அவருக்கு எப்போ ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும், இது சொன்னால் எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகிருக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியல. அதுதான் உண்மையான விஷயம். அவர் அவங்களுடைய வீட்டில் சின்ன பையன்றதுனால ரொம்ப ஜாலியாகவே வளர்ந்துட்டாரு அப்படின்னு நினச்சிருந்தாலும் அவர் ஜாலியாலாம் வளரலைங்க. அந்தளவுக்கு வலி, வேதனை, கொடுமை, சில சம்பவங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு முட்டல் மோதல் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அவங்க அம்மாக்கும் அவங்க அப்பாவுக்கும் 37 வருட இடைவெளியாங்க. அதாவது அவங்க அப்பா அம்மாவுக்கு திருமணம் ஆகும்போது அவங்க அம்மாவுக்கு 30 வயதாம், அவங்க அப்பாவுக்கு 67 வயதாம். இது இந்த திருமணம் எப்படி, எதனால் நடந்தது, இது எல்லாத்தையும் அவர் விரிவாலாம் சொல்லலை. ஆனாலும் இந்த திருமண பந்தத்தில் இவங்களுடைய பேரண்ட்ஸ் சந்தோஷமாக இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருந்திருக்கு. அவங்க அப்பா ஒரு ரவுடி மாதிரியாம், ஒரு வைலண்ட்டான பர்சனாக, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு. ஒரு டைம் வந்து சண்டை போடும்போது கடப்பாறையை தூக்கி அடிக்க வந்துட்டாராம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருந்திருக்கு. அண்ட் நிறைய நேரங்களில் பசியும் பட்னியாக இருக்கும்போது வாட்டர் மிலன் தான் சாப்பிடுவாங்களாம். அந்த நேரத்தில் கூட அவர் காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். சின்ன வயசுலாம் நிறைய அசிங்கங்கள், புள்ளி இதுதான் இவருக்கு நடந்திருக்கு. அதுக்கு காரணம் சின்ன வயசில் இவர் ரொம்பவே குண்டாக இருப்பாராம், குட்டையாக இருப்பாராம். ஸோ நிறைய பேர் கேலி கிண்டல்லாம் பண்ணுவாங்களாம். அப்பா இல்லைன்னா கூட கலாய்ச்சிருக்காங்களாம். இது எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு படியாக போகும்போது அது ஒரு விரக்தியாகவும் கோபமாகவும் மாற ஆரம்பிக்குது. என்னை எப்படி இப்படி சொல்லலாம், நான் இப்படி இல்லை, நான் அப்படின்ட்டு இவரே தனக்குள்ளே அப்படியே மாறி 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 டோட்டலாக ஆள் எந்த அளவுக்கு ஜாலியான பர்சனாக இருந்தாரோ அப்படியே மாறிட்டாராம். ஸோ இவருக்குள்ளே இருந்த அந்த விருப்புகள் தான் கோபமாக இப்போ பிரதிபலிக்குது. அதாவது இவரே வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் சொல்லியிருப்பார், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களால் அவர் டிஃபென்ஸ் மோடு, அதாவது எல்லாத்துக்கும் அடிதடி, கோவம், இந்த மூட் ஸ்விங் இது எல்லாமே கலந்த ஒரு மனநிலையில் மட்டும்தான் இவர் இருந்துகிட்ருக்காராம். இதெல்லாமே மாறணும், ஒரு நல்ல ஜாலியான பர்சனாக மாறணும் அப்படின்றது இவருடைய ஒரு விஷயாவே இவருக்குள்ளேயே வச்சுட்ருக்காராம். கண்டிப்பாக மாறுவேன் அப்படின்னும் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க அக்காவுக்கு மேரேஜ் ஆகி 2 பசங்கவும் இருக்காங்க. இவங்க அக்கா இவருடைய எபிசோட்லாம் பார்த்துட்டு ஏன் கம்ருதீன் இப்படி பண்ணுறான்னு தெரியல, அவனுடைய எக்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம், அதுக்கு எதுக்கு போய் பார்வதியை சொன்னான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாலும் பார்வதி இவரை பற்றி பின்னாடி சொன்ன விஷயங்கள் கம்ருதீனுக்கு தெரிஞ்சால் கோவப்பட்டு அவங்கள அப்படியே டேமேஜ் பண்ணிட்டு வந்துடுவார். பிக் பாஸ் ஆகுது இது அது இவன் வந்துடுவான் அப்படின்ட்டு அவங்க அக்காவே சொல்கிறாங்க அவருடைய கோவத்தோடைய லெவல் பற்றி. ஸோ பார்வதி கம்ருதீன் தான் இப்போது லவ் கண்டென்ட்குள்ளே போயிருக்காங்கன்ற மாதிரி மக்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆனாலும் இது லவ் கண்டென்ட்லாம் கிடையாதாம். பார்வதியை பார்க்கும்போது அவருடைய எக்ஸ் ஞாபகம் வந்ததுனால இவங்களுக்கு வந்து ஒரு தாட் இருந்துதான், என்ன இவன் நம்மளை வந்து லவ் பண்ணுறானோ, நம்ம பின்னாடி சுற்றுறானோ, அலையிறானோ இப்படிலாம் தோணுச்சாம். அதே நேரத்தில் கம்ருதீன் ஒரு நைட் வந்து இதை சொன்னதுனால எனக்கு அப்போவே தெரியும் நீ இப்படி தான் வந்து பண்ணுவேன்ட்டு இவங்களும் சொல்லுவாங்க. ஸோ இது லவ்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்ற விஷயத்தை அங்கேயும் இவர் வந்து கிளாரிஃபை பண்ணுவார். அதுக்கப்புறம் அவங்க அடுத்தடுத்த கண்டென்ட்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த லவ் கண்டென்ட் அப்படின்னு வரும்போது இவருடைய எக்ஸை பற்றி சொல்லியிருப்பார். அண்ட் அவர் கடந்து வந்த பாதையிலையும் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அவங்களுடைய சிஸ்டரும் சொல்லியிருப்பாங்க. அவங்க சிஸ்டர் சொல்லும் போதே நான் அவங்களுடைய எக்ஸை பார்த்துருக்கேன், ஒல்லியாக தான் இருப்பாங்க, எதுக்கு இவன் வந்து பார்வதியை சொன்னான்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு எக்ஸுக்கு முன்னாடி ஒன் சைடு லவ்வும் இருந்துதான். அந்த ஒன் சைடு லவ் இப்போ வரைக்கும் அவருடைய மனசில் அழியாத ஒரு அழகான ஓவியமாகவும் இருக்காம். அதுதான் பியூர் ஃபார்ம் ஆஃப் லவ் அப்படின்றத இவர் நம்புகிறாரு. அண்டு இவருடைய எக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாநதியில் ஃபஸ்ட்டு பேராக நடித்த கங்கா, அவங்க தான் வந்து இவருடைய எக்ஸாம். அது அவரே அவருடைய வாயில சொல்லிட்டாரு. செகண்ட் ஒரு ஆக்ட்ரஸ் வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதீபா. இவங்க வந்து இவர் கூட சேர்ந்து நிறைய ரீல்ஸ், அதுவும் வந்து 2 பேரும் பெட்ரூம் சீன்ஸ்லாம் கூட ரீல்ஸாக போட்டிருக்காங்க, கமல் சாருடைய சீன்ஸ்லாம் எடுத்து.
கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது லவ்வாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா 2 பேரும் லவ்வில் தான் இருந்திருக்காங்க. ஒரு பாயிண்டில் கெரியர்னு வரும்போது 2 பேருமே மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிரிஞ்சுட்டாங்களாம். ஸோ பிரிஞ்ச விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேருக்கு செட் ஆகலை, அதான் உண்மையான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் இப்படி ஒரு பக்கம் சொல்லும் போது இன்னொரு பக்கத்தில் இருந்து ஆதிரை சொல்லுவாங்க, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் விஷயத்தெல்லாம் கிளறிட்டு இருக்கணும், சொல்லாதன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு மற்றவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஒருவேளை ஆதிரை தான் லவ் பண்ணியிருப்பாங்களோ, அதை தான் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்களோ அப்படிலாம் சொன்னால் அவங்க கிடையாது. எதுக்கு முடிஞ்சு போன விஷயத்தை வந்து திரும்ப நம்ம கிளறணும், அவங்க தான் அந்த சீரியல்லே கிடையாதே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் ஆதிரை சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஆதிரை வந்து அவருடைய எக்ஸ் லவர் கிடையவே கிடையாது, பிரதீபா தான். ஸோ பிரதீபா எங்கே இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்க பார்ப்பாங்க, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே ஒரு வெறுப்போடைய வெளிப்பாடு தான். அவருடைய மைண்ட் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, அப்பா இல்லாமல் சின்ன வயசில் வளர்ந்ததுனால, பணம் இல்லாமல் நிறைய இடங்கள் அசிங்கப்பட்டதுனால, ஃப்ரெண்ட்ஸே வந்து அவருக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இவன் ஒரு கடங்காரன் பிச்சைக்காரன்ட்டு இவர் அவமானப்படுத்தி, ஸோ காசு பணம் தான் முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்ட்டு இவருடைய மனசில் ஒரு விஷயத்தை திணிச்சு அதுக்காக ஒரு வேலையை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவருடைய வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம்னு நினைக்கும் போது தான் சீரியல் என்ட்ரி. நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, நீ போன்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருந்து உசுப்பேற்றி விட்டு இவர் மகாநதி சீரியலுக்குள்ளே வந்தார். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் இதுதான் இவருக்கு வந்து இவர் இப்படி இருக்காரு. ஒரு வந்து இவரை பார்த்து ஒரு சிலர்லாம் சொல்கிறது, என்ன இவன் பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறான் அப்படின்னு சொன்னாலும், அது இவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து கொடுத்த வலி, அதோட வெளிப்பாடு தான். அது அவருக்கு சொல்ல தெரியல. இதுதான் மக்களுக்கு வந்து கன்வே ஆகலை. அது அப்படியே ஃபன்னாகவே எடுத்து சொல்லிட்டாரு. இவங்க அம்மாவுடைய இறப்பும் இவரால் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழல். அண்ட் இவங்க அக்காவுக்கு டிபி வந்தது. இப்படி ஒரு குடும்பத்துக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னும் போது கண்டிப்பாக யாராலையுமே அதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இவரை வந்து நம்ம இந்த பிக் பாஸ் வீட்டில் வச்சு இவர் இப்படி தான் அப்படின்றத முடிவு பண்ணவே கூடாது. கண்டிப்பாக இவர் இந்த பிக் பாஸை விட்டு வெளியே வரும்போது ஒரு ஒரு ஜாலியான பர்சன், நல்ல மைண்டு ஃப்ரீயாக ஒரு நல்ல மனிதர். அண்ட் இவர் சினிமாவில் நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அது எல்லாமே இவருக்கு கிடைக்கணும்னா மைண்ட் செட் இவருக்கு மாறணும். கண்டிப்பாக அது மாறும், எதிர்பார்க்கலாம். உடனே இந்த வீடியோ பார்க்குறவங்க, நீ என்ன கம்ருதீனுக்கு வந்து ஜால்ரா தட்டுறியா இப்படிலாம் யாரும் கேட்கக்கூடாது. ஒரு மனுஷங்களில் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்பு இவர் பிக் பாஸ் வீட்டில் எடுத்துக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் பற்றியும் தெரியாமல் நம்ம வந்து தப்பாக பேசக்கூடாது. அவருக்கு பேச தெரியல, அது கூட சீக்கிரம் மாற்றிப்பார் அப்படின்றதையும் நம்பலாம். அதுக்கு முன்னாடி கம்ருதீனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.